விடுதலை போராட்ட வரலாற்றிலே விடுதலை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது காந்தி போராட்டத்திலே ஈடுபடுவதற்கு முன்பும் அவர் இந்திய தேசிய அரசியலிலே பங்கெடுத்து விடுதலைக்காக போராடிய வரலாற்றினுடைய பின்புமான ஒரு வரலாற்று நிலையிலே தான் நாம் இந்திய வரலாற்றில் காரைக்கால் என்ற கருத்தரங்கிற்கு தலைமை வகிக்கின்ற தமிழ் வளர்ச்சி சரகத்துடைய சிறப்பு காரைக்காலைச் சேர்ந்த நல்லாத்தூர் ஸ்ரீ கதிர்வேலாயுதர் பிள்ளை அவருடைய வங்கமலை கடல் காரைக்கால் ஸ்ரீசா காரைக்கால் போன்ற நூல்கள்லாம் வந்து அடுத்த கட்டத்தில் வந்த நூல்களாக கருதப்படுகின்றது. டாக்டர் எஸ் ஆரோக்கியநாதன் அவருடைய காரைக்கால் புதுச்சேரி தெரு பெயர்கள் என்ற ஒரு ஆய்வு நூல் வந்திருக்குது. இதை அடுத்து புதுவை வை நாராயணசாமி பிரெஞ்சு இந்தியாவும் காரைக்கால் விடுதலை போருங்கிற நூல், மரியாதைக்குரிய தமிழ் மாமணி சாஹிப் மாரிக்காலுடைய காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வரலாறு, பண்டித புலவர் திருமேனி நாகராஜன் சாருடைய பல்வேறு கோயில் திருத்தலங்களுடைய வரலாறுகளெல்லாம் வந்து அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. செல்லூர் கண்ணன் வந்து காரைக்கால் தலபுராணம், என்னுடைய நூல் வந்து 2005ஆம் ஆண்டில் சேர்மந்து காரைக்கால் என்ற நூல் வந்து காரைக்கால் வரலாற்றை முழுமையாக எடுத்துரைக்கும் வகையில் வந்து வந்திருக்குது. காரைக்கால் என்ற பொறுமைக்கு ஏற்ப மிக சிறந்த சான்றுகளோடு கருத்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த கருத்துரையை வழங்க வருகின்றார்கள். எங்களுடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய காரைக்காலுடைய மூத்த தமிழறிஞர், எங்களுடைய மூத்த சகோதரர் அன்புமிகு ஐயா திருமேனி நாகராஜன் அவர்கள். எங்களை எல்லாம் சிறப்பித்து உங்களையெல்லாம் போற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த ஆய்வரங்கை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முனைவர் சிறப்பு பணி தமிழ் சேரகத்தினுடைய சிறப்பு பணி அதிகாரி அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற அரியர் பெருமக்களுக்கும், என் முன்னாலே அமர்ந்திருக்கிற வைத்தியவர்ணம் மணிக்கையர் ஆகியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்கிறேன். பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தான். ஒரு அறிஞர் சொல்லுகிறான், எதிர்கால இந்தியா வகுப்பறையிலே உருவாக்கப்படுகிறது. உங்களுக்கு ஆசிரியர் சொல்லியிருப்பார்கள், கொத்தாரி என்ற மாபெரும் பயிற்றறிஞர், எதிர்கால இந்தியா வகுப்பறையில் உருவாக்கப்படுகிறது. எனவே எதிர்கால இந்தியாவை உருவாக்கப் போகிற, நாளைய தினம் நல்லாசிரியர்களாக விளங்கப் போகிற இன்றைய ஆசிரியர் மாணவர்களாக இருக்கிற செல்வங்களே, செல்விகளே, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதலிலே தெரிவிக்கிறேன். இந்த உரை முழுக்க முழுக்க காரைக்காலை ஒரு சொல்லோபியமாக முடிந்த அளவுக்கு உங்களுக்கு காட்டுகிற முயற்சியை தான் இந்த அறிஞர் பெருமக்களாக இருந்திருக்கிறார்கள். அடிப்படையான வினா, இது என்ன காரைக்கால் காரைக்கால் என்கிறார்களே, இது நாம் பிறந்த மண், நாம் வாழ்கிற மண். இந்த காரைக்கால் என்கிற பெயர் எப்பொழுது வந்தது? பாடலுடைய மகத்துவத்தையும் இங்கே மன்னரையை செய்த எங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த கருத்துரையை வழங்க வருமாறு பேராசிரியர் ஐயா அசோக்குமார் அவர்களை அன்போடு. பெருந்தமிழும் என்றாலும் வேண்டேன் என்ற அன்னை தமிழை வழங்கி மிக அற்புதமான வரலாற்றில் காரைக்கால் என்ற ஆய்வரங்கத்தை, கருத்தரங்கத்தை இந்த தளத்திலே இன்றைய தினத்திலே மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து அதனை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் வாசுகி ராஜாராம் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னுடைய பேராசான் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சாஹிப் மாரிக்கால் ஐயா அவர்களுக்கும், பண்டித மாமணி மதிப்பிற்குரிய ஐயா திருமணி நாகராஜன் ஐயா அவர்களுக்கும், மேடையில் மிக சிறப்பாக இந்த ஆண்டிலே ஒரு அற்புதமான காரைக்கால் பற்றிய ஒரு வரலாற்று நூலை
எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஐயா கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் மிக அற்புதமாக தமிழை இன்னும் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய முனைவர் வாசுகி ஜெயராமன் அம்மா அவர்களுக்கும் இங்கே இந்த அவையிலே கட்டுரையை வாசிக்க இருக்கின்ற தம்பி சதீஷ் அவர்களுக்கும் மிக அற்புதமாக அமர்ந்திருந்து தமிழிலே தங்களை ஆட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஆரிஃப் மரக்கயர் ஐயா அவர்களுக்கும் இருந்து அற்புதமாக இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துணை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு எதிர்கால தமிழை வளர்க்கக்கூடியவர்களாக பண்பை வளர்க்கக்கூடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்கால ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஐயா அவர்கள் காரைக்கால் அம்மையாரினுடைய பணியையெல்லாம் இலக்கிய செறிவையெல்லாம் எடுத்து சொன்னார்கள் இந்த ஆய்வரங்கத்திலே. அதுபோல காரைக்கால் பற்றிய வரலாறை எல்லாம் அற்புதமாக கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். எப்படி காரைக்கால் அம்மையாரினுடைய அந்த பதிகங்கள் எல்லாம் பிற்காலத்திலே வந்த அடியார்களுக்கு நாயன்மார்களுக்கு அது தொடக்கமாக இருந்ததோ ஊன்றுகோலாக இருந்ததோ மிக அழகாக சொன்னார். சங்கரனை தாழ்ந்த சடையானை அச்சனை மேல். இது அம்மையாருடைய பதிகம் அற்புத. அதுபோல திருக்கரசு மன்னருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய பதிகமாகவும் இது இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் இசைக்கு எல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர் என்றெல்லாம் மிக அற்புதமாக அம்மையாருடைய இந்த இலக்கிய பயணம் ஏன் இன்னும் சென்றடையவில்லை என்ற ஒரு ஏற்றத்தோடு ஐயா அவர்கள் அதை பதிவு செய்தார்கள். அந்த வகையில் எல்லோருமே நிறைய கருத்துக்களை எல்லாம் காரைக்காலை பற்றிய வரலாற்றிலே பதிவு ஆகக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இங்கு பதிவு செய்தார்கள். அந்த வகையிலே நான் காரைக்காலிலே கிட்டத்தட்ட 1900 அந்த காலகட்டங்களில் உவேசா அவர்கள்